நாம் என்ன பிரார்த்தனை பண்ணணும் ஒரு இறைவன் கிட்டன்னா, சாதாரண படிகளை செல்லும் பொழுது சாதாரண நமக்கு இந்த வாழ்க்கையில இது வேணும் அது வேணும் லௌகீகமான விஷயங்கள் வேணும்னா அடுத்த ஸ்டெப் என்ன நம்ம வேண்டிக்கணும், பகவானே உன்னை தரிசனம் பண்ணணும். அதுக்கும் அடுத்த ஸ்டெப் என்ன வேண்டிக்கணும், பகவானே நானே ஆகணும் அப்படின்னு வேண்டிக்கணும். நீயே நானும் நமக்கு ரெண்டு பேருக்கும் எந்த விதமான டிஃபரன்ஷியேட்டும் அதில் எடுக்கக்கூடாது, எந்த விதமான பேதமும் இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்னா அபேத உணர்வுல திளைக்கணும், அந்த அபேதமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வரணும். அப்ப என்ன பண்ணணும்னா நீயும் காந்தம் நானும் காந்தம், அவ்வளவுதான் அந்த அந்த இடத்துல. அதான் கலந்து என்னோடு இருப்பாய் அருணாச்சலா. இந்த இடத்துல பகவான் பாடக்கூடிய எல்லா பாடல்களுமே நாயகா நாயகி என்கிற அமைப்பில் பாடப்பட்டது. ஆங்கிலத்தில் பிரைடல் மிஸ்டிசம் என்று சொல்வார்கள். அருணாச்சலனை நாயகனாகவும் ஒரு ஜீவன் தன்னை நாயகியாவும் பாவித்து கொண்டு பாடுவதனால் எப்பொழுதுமே கலந்தென்னோடு இருப்பாய், கலந்து விடு, இப்படியே சேருதல் பற்றிய விஷயம்தான் இந்த பாடல்கள் முழுக்க நம்ம பார்க்க முடியும். இந்த ஜீவனானவன் தான் என்னவென்றே தெரியாமல் ஏதோ ஒரு தெய்வத்திடம் போற்று நகர்ந்து 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 சென்று போய் அவனுடன் கலந்து விடுகிறது. இந்த ஒரு பெரிய ஒரு நிலையை, இந்த ஒரு பெரிய ஒரு ஸ்திதியை இந்த பாடல் காட்டுகிறது. அதனால்தான் காந்தம் இரும்பு போல் கலந்தென்னை விடாமல் பிடிக்கணும். இந்த இடத்துல என்ன விட்டுறது கிடையாது. அருணாச்சலேஸ்வர்கிட்ட ரொம்ப நுட்பமா போய் ஒண்ணு கேட்கிறாரு, எப்பயாவது உன்னுடைய தரிசனத்தை கொடுத்து என்னை ஏமாத்திடாத, ஒரு சின்ன தரிசனம் கொடுத்து இவ்வளவுதான் நான்லாம் கேட்டாத, என்னென்ன கடைசி வரைக்கும் அந்த தரிசனம் மட்டும் கொடுத்து ஆஹா நான் இருக்கேன்னு காட்டிட்டுலாம் போயிடாத அப்படிங்கிறார். கலந்து என்னோடு எப்பொழுதும் நீ இருக்க வேண்டும் அப்படிங்கிறார். நம்மலாம் என்ன பண்ணோம்னா ஒரு கோவிலுக்கு போய் ஒரு ஆரத்தி பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துருவோம். அது போல கிடையாது இந்த இடத்துல பகவான் கேட்கறது. என்னென்ன பகவானுடைய இருப்பதுன்னு பகவானுடைய இருப்பு மட்டுமல்லாது பகவானை அருணாச்சலேஸ்வரனை தரிசனம் மட்டும் பண்றது கிடையாது. ஆக்சுவலா எதை இவன் தரிசனம் பண்ணினானோ அதுவாகவே என்னை ஆக்கிவிடு அப்படின்னு பகவான் நமக்கு வேண்டிக்க சொல்லித்தரார்.